அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சன்னதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆனால் தேய்பிறை சந்திரனா. இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலம் இருக்கும். யார்கிட்டையாவது சண்டை போடணும், வேலை செய்கிற இடத்துல ஒரு மனஸ்தாபம். ஆக்சுவலாக இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் பேசுகிற விதம்தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் சொல்கிற விதமே தப்பு. அந்த சொல்கிற விதத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ். ஆனால் சொல்கிற விதத்தை மாற்றிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பிரயத்தனப்படுறேன். அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது. வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. புதிய வேலை முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் முயற்சி தான் உங்களுக்கு சில சமயம் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் எதிரி. அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி, புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற யோசனை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதை கடனை வாங்கி கடன் அடைக்கக்கூடாது. இப்போது இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும், ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கணும், ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். ஆனால் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கலாமான்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதே சமயம் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அதுவும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசிக்கு அப்புறம் தான், அதாவது மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதத்தில் தான் அவர் பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்பொழுது வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் உடம்பில் ஏதாவது வியாதி, கிரானிக் இல்னஸ் இருந்தது, ஃபிக்ஸ்டு டிசீஸ் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளை சந்தித்து அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில விஷயங்கள் மனசில் கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதிரிகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் எனக்கு காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் வார்த்தையால் தான் பிரச்சனை. எதிரிகள் மறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் டைரெக்டாக வெளியில் வந்து மோதிட்டால் பிரச்சனை இல்லை. இப்போது டைரெக்டாக அந்த காலத்தில் மகாபாரத காலத்துலலாம் கத்தியை வச்சு நேராக சண்டை போடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. கத்தி எடுத்து குத்திட்டா முடிஞ்சு போச்சு. ஈவன் இங்கிலீஷ்காரன் வர வரைக்கும். ஆனால் இங்கிலீஷ்காரன் எப்போ வந்தானோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா மறைமுக தாக்குதல்கள் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ இந்தியாவில் மறைமுக தாக்குதல்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள், குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதாந்திர பரிகாரங்கள்னு ஆங்கில மாத பலன்களை சொல்லின்னு இருக்கோம். அதில் மாதாந்திர பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே
இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.